வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் 2018 மாடல் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, கூலண்ட்டும் ஆயிலும் மிக்ஸ் ஆகுது, ஸ்லோவில் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்ம என்னன்றதை நான் பிரித்து காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஆயிலை நம்ம கழட்டி விட்டுறலாம். ஆயில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கூலண்ட் அந்தளவுக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. கூலண்ட்டும் ஆயிலும் இன்ஜின் ஆயிலும் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிருச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு கேஸ்கட் உங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஹெட்டு உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம ஹெட்டை பிரிச்சிடலாம். மேனிஃபோல்டை ஃபஸ்ட்டு நம்ம மேனிஃபோல்டெலாம் பிரித்தா தான் நம்ம ஹெட்டை தனியாக எடுக்க முடியும். மேனிஃபோல்டு, இந்த சைலன்சரு, இது எல்லாத்தையும் நம்ம கலெக்டா தான் நம்ம ஹெட்டை வெளியில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெட்டை பிரித்ததுக்கப்புறம் திரும்பி ஃபிட் பண்ணும்போது டைமிங்கே நம்ம நான் எப்படிங்கிறத உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட இடையிலே நான் டைமிங்கும் சொல்லியிருப்பேன். இந்த வண்டிக்கு எப்படி டைமிங் வைக்கணுங்கிறத மறக்காமல் வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹெட்டை பிரித்தாச்சு. இப்போ அந்த கேஸ்கட்டை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஹெட்டோடவே கேஸ்கட் வந்துருச்சு. நான் இப்போ கேஸ்கட்டை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை. ஹெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் போகிறது எல்லாமே சுத்தமாக பிளாக் ஆகிருச்சு. எல்லாம் பிளாக் ஆனது ஃபுல்லாக நமக்கு ஆயிலில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அரிச்சு ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஆகிருச்சு. வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்குள்ளேயுமே இந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. ஹெட்டு கேஸ்கட்டும் சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இந்த வண்டிக்கு ஹெட்டு கேஸ்கட்லாம் மாற்ற போகிறோம். ஹெட்டை நம்ம லேத்துக்கு கொடுக்க போகிறோம் சர்வீஸ் பண்ண. 3 days later பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்டு வந்துருச்சு. லேத்தில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக நமக்கு நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வால்வெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் டைமிங் எப்படி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கேஸ்கட்லாம் நம்ம புதுசு போட்டாச்சு. இனிமேல் நம்ம ஹெட்டை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி டைமிங் வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேம் சாஃப்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேம் சாஃப்ட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைமிங் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கே இந்த வண்டிக்கு டைமிங் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கிங் வரும். இந்த மார்க்கிங் தான் கேமுக்குள்ளது. கிராங்க்குள்ளது கீழே இந்த ஒரு கட்டு வரும். இந்த கட்டு தான் இந்த வண்டிக்கு மார்க்கிங்கு. இது 2 மட்டும் தான் நமக்கு டைமிங்கு. ஈஸி தான் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டைமிங் வைக்கிறதுங்கிறது. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ டென்ஷனரை ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம சைடு கவர், பேடு, இது எல்லாத்தையுமே நம்ம மாட்டியாச்சு. இனிமேல் நம்ம டென்ஷனை மாட்டிட்டு இதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸை நம்ம பார்த்துட வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெர்மோஸ்டாட்டில் இருக்க அந்த சுவிட்ச் சுத்தமாக போயிடுச்சு. மல்டிமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இந்த சுவிட்சையும் நம்ம சேர்த்து கையோடு மாற்றிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸு எல்லாத்தையும் டைமிங் கேஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. பேஸ்ட்லாம் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. உங்களுக்கு நம்ம எப்போதுமே இந்த மாதிரி இது பண்ணுறப்ப ஆயில் ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே மாற்றிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைலன்சரில் இருக்க அந்த சென்சாரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு. இந்த சென்சார் சென்ஸ் பண்ணுற அந்த இதே சுத்தமாக உடஞ்சி இதாகிடுச்சு. அதனால் அதையும் நம்ம சேர்த்து மாற்றியாச்சு. இதனால தான் வண்டி லைட்டாக ஜர்க்காக ஆரம்பிச்சிருந்துருக்கு. பார்த்திங்கன்னா 2 சென்சாரையும் கழட்டியாச்சு. ஒரு சென்சார் நல்லா இருக்குது. அதை நம்ம இந்த சென்சார் நல்லா இருக்குது. அதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அந்த சென்சார் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அதாவது உள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதனால் நம்ம அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3000 வருது. 3500 வருது. இந்த சென்சாரை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மாற்றியாச்சு.
இந்த சென்சாரே வந்து நம்ம வந்து புதுசாகவே போட்டாச்சு. இதனால் கூட உங்களுக்கு வந்து ஜர்க்கிங் ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே ஓடுது. இன்னும் வந்து ஏர் ஃபில்டர்லாம் நம்ம ஃபிட் பண்ணாதனால சும்மா ஸ்டார்ட் பண்ணி டைமிங் கரெக்டாக இருக்கான்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் வந்து இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.